ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீக்கெண்ட் ட்ரிப் வந்துட்டு ஸ்விஸ்ஸோட ஜூரிக் அப்படிங்கிற சிட்டிக்கு போக போகிறோம். அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம என்னென்ன இடத்துக்குலாம் போக போகிறோம் அப்படிங்கிறத வீலாக் மூலமாக கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல போகிறோம். இன்றைக்கி எங்களோட சேர்ந்து ஜூரிக்கை நீங்களும் பார்க்க வாங்க. வெல்கம் டு ஆன்லைன் 360, இது உங்களுக்கான சேனல். ஸோ ஒரு வழியாக ஜூரிக்கோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கியாச்சு. சுவிட்சர்லாண்டோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து யூரோப்பில் இருக்கிற பல நாடுகளுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் ஜூரிக்கோட ரயில்வே ஸ்டேஷன். சரி, இப்போ ஜூரிக் வந்தாச்சு. இங்கே என்ன மாதிரியான விஷயங்களாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு சிம்மு தேவை இல்லையா? ஸோ இங்கே என்ன மாதிரியான சிம் கிடைக்குது, நமக்கு எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக பக்கத்தில் கூப் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இதுதான் ஜூரிக் ஹார்ட்பானாஃப். பார்க்கவே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த மாதிரி, ஒரு மாலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இடம். நம்ம சென்னையில் கூட ஏர்போர்ட்டில் தான் இந்த மாதிரி கடைகள் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துருப்போம். பட் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ நீட்டாக, அதுவும் இவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஜூரிக் ஹார்ட்பானாஃப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம முதல்ல சிம்மு வாங்க வந்த கடை. இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 வருஷம் கான்ட்ராக்ட் தான் நாங்கள் சிம்மு தருவோம், 5 நாள் 6 நாளைக்கெலாம் சிம்மு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கடையை ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வேறு என்னென்ன மாதிரியான கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயாச்சு. இந்த ஹார்ட்பானாஃப் பற்றி சொல்லும்போது வேர்ல்டில் இருக்கிற பல பகுதிகளில் இருந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. ஹார்ட்பானாஃப் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, மெயின் ஸ்டேஷன் தான். டாய்ச்லாண்டில் இருக்கிற எந்த சிட்டிஸை பார்த்தாலும் அங்கே வந்துட்டு ஹார்ட்பானாஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்பானாஃபில் தான் ஒரு ஜங்ஷன் மாதிரி, நம்ம ஊரில் ஜங்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உலகின் பலதரப்பட்ட மக்கள் ஒரு நாடுடைய உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட்பானாஃப்ங்கிறது ஒரு ஜங்ஷன். நம்ம ஏர்போர்ட் மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷனாக ஹார்ட்பானாஃப் ஒரு மெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்துட்டு சுவிட்சர்லாந்து வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால பல மக்கள் இங்கே இருந்தாங்க. பல நாட்டை சேர்ந்த பல மொழி பேசுகிற மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நாம் வந்துட்டு பானாஃப் ஸ்ட்ராசே அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா நாம் போக இருந்த நம்ம ட்ரீம்லாக் சீரீஸில் கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, பானாஃப் ஸ்ட்ராசே அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு தான் நம்ம இருக்கிற அடிலிஸ்வெல் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். ஏன்னா அங்கே தான் நம்மளோட ஐபிஸ் ஹோட்டல் இருக்குது. நம்ம ட்ரீம்லாக் சீரிஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீலாகில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ஒரு ட்ரீம்லாக் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் மேலே கொடுத்துருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ். இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நம்ம ஜெர்மனியில் வந்துட்டு ரெவே, ஆல்டி, லிடில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அதை மாதிரி இங்கே கூப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட். ஸோ இங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு, ப்ரெட்டு, நியூட்டெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, ஸ்விஸ்ஸில் ஃபுட்டு ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நார்மலான டாய்ச்லாண்ட் சிட்டிஸில் விட ஸ்விஸ்ஸு ஒரு முக்கியமான டூரிஸ்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுட்டு ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய நேரங்களில் வந்துட்டு இந்த ப்ரெட்டு, நியூட்டெல்லா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்ம சமாளிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்விஸ்ஸுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பிளானிங் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிடுவீங்க, அது சம்மந்தமான கடைகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் முன்னாடி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நான் ட்ரீம்லாக் சீரீஸில் சொன்ன மாதிரி கூட இங்கே நம்ம இந்தியன் ஸ்டோர் ஒரு அண்ணன் வச்சுருக்கிறார், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்கிறாரு. ஸோ அவரோட கடையில் வந்துட்டு இந்த டால் ரைஸ் வந்துட்டு 10 யூரோன்னு சொல்லி ட்ரீம்லாக் சீரீஸை சொல்லியிருந்தேன். அது ஹார்ட்பானாஃப்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. லிமிட் ஸ்ட்ராஸே அப்படிங்கிற இடம் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, நீங்கள் ஸ்விஸ்ஸுக்கு போகணும், இந்தியன் ஸ்டோர் எங்கே இருக்குது, அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க. ஸ்விஸ் டூர் பிளான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஆன்லைன் 360 உங்களுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸில் இருக்கோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நம்ம சிம்மு வாங்க தானே வந்தோம், இன்னும் சிம்மு கிடைக்கலன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த யாலோ அப்படிங்கிற கடை கிடச்சிது. ஸோ இங்கே நம்ம ஜெர்மனில் யூஸ் பண்ணுற அதே லிபரா சிம்மே கிடச்சிது. இந்தியாவுக்குலாம் கால் பண்ணி யூஸ் பண்ணுவோமே அதே லிபரா சிம் தான். இது சீப்பான ரேட்டில் ஸ்விஸோட ஹார்ட்பானாஃப்ல எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம ஜூரிக் ஹார்ட்பானாஃப் வந்துட்டோம். இதுதான் ஜூரிக் ஹார்ட்பானாஃப். இங்கே இருந்துட்டு நம்ம அடிலிஸ்வெல் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அதுக்கு வந்துட்டு பானாஃப் ஸ்ட்ராஸே அப்படிங்கிற இடத்துக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே லோக்கலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக சிம் கார்டு ஒன்று வாங்கியிருந்தேன். 10 யூரோவுக்கு லெபராவோட சிம் கிடச்சிதுங்க. ஸோ அந்த சிம்மை வாங்கி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போது நம்ம பானாஃப் ஸ்ட்ராஸேல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வாங்க வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் சொல்லலாம். ஸ்விஸ்ஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சூப்பர் மார்க்கெட் கூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே நிறைய இடத்துல இருக்குது. நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லிடில், ரெவே மாதிரி இங்கே ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இது தான். எப்படி நம்ம ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்துட்டு ஃபுட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பயோவாக கிடைக்குமோ அதே மாதிரி ஸ்விஸ்ஸில் கூப்போட சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருளை விற்கிறதுல கொஞ்சம் பேர் போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இங்கே ஃப்ரெஷ்லி பேக்டு பிரெட்ஸ் கிடைக்கும், நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த லேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் கிடைக்கும். நம்ம கோல்டு காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். எல்லாமே வீகனும் கிடைக்கும், நான் வீகனும் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்விஸ்ஸில் சாக்லேட்ஸ் ரொம்பவே பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லிண்ட் சாக்லேட்ஸ் வந்துட்டு இங்கே ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதை பற்றியும் நம்ம வீலாகில் பின்னாடி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதோட டூரும் நாங்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்கிறேன் அடுத்து வர இருக்கிற வீலாகில். பட் லிண்ட் அப்படிங்கிறது ஸ்விஸ்ஸோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் சாக்லேட் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்விஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கூப்பிலேருந்து வெளியே வந்தாச்சு நம்ம பானாஃப் ஸ்ட்ரெஸ்ஸை போகிறதுக்காக. ஸோ நம்ம ஜூரிக்கோட பானாஃப் ஸ்ட்ரெஸ்ஸை பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து 7 நம்பர் பஸ்ஸை பிடிச்சி தான் நம்ம தங்க போகிற அடிலிஸ்வல் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம நேராக மேலே ஏறணும் அப்படின்னா பானாஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துடும் நமக்கு. ஸோ ஹாட் பானாஃப் வந்துட்டு சுற்றி ஒரு விட்டலாச்சரிய படம் மாதிரி தாங்க இருந்துச்சு. எங்கிட்டு போகணும் எங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத மேலே இருக்க இந்த சைன் போர்டு வழியாக பார்த்துட்டே தான் போனோம். பானாஃப் ஸ்ட்ரெஸ்ஸை போகிறதுக்கு லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டில் போய்ட்டு அந்த 7 நம்பர் பஸ்ஸு ஒலிஷெஃப்ன் அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடிய பஸ் எங்கே நிற்கும் அப்படிங்கிறத அந்த போர்டிலே போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பானாஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்ட்ராயாச்சு. என்ட்ராயை பார்த்தா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஒரு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்விஸ்ஸோட முக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால மக்களுடைய கூட்டம், மக்களுடைய வரத்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ட்ராமை பிடிச்சி தான் நம்ம அடிலிஸ்வல் போகணும். அது 7 நம்பர் ட்ராமு ஒலிஷெஃப்ன் போகிற ட்ராமை பிடிச்சி தான் அடிலிஸ்வல் போகணும். அப்படி ட்ராமில் போகும்போதே குட்டி குட்டியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்களாக இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா ஸ்விஸ் நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷன் இல்லையா, அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட்டோட சேர்ந்து சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஸ்விஸ்ஸோட கண்ட்ரி சைடு எப்படி இருந்தது, உங்கள் ஊரில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துட்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக தாண்டி போகும்போது எங்களுக்கே அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு படத்தில் வடிவேல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்டா, அங்கேயே ஒரு பானை சோத்தை போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப தக்கன்னு இருக்குன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ரோடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பில்டிங்ஸும் இங்கே தான் கூகுளோட ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பில்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அடிலிஸ்வல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற ஐபிஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஹோட்டல் இங்கேருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். வாங்க நம்ம சேர்ந்தே போகலாம். ஸோ இதுதாங்க நம்ம ஹோட்டலு. அடுத்த ஒரு 2-3 நாள் நம்ம தங்க இருக்கிற அந்த வசந்த மாளிகை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் யூரோப்பில் வந்தீங்க, டூருக்கு போகிறீங்க அப்படின்னா ஐபிஸ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற ஐபிஸ் ஹோட்டல். உள்ளே போய்ட்டு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு 2 டேஸ் இங்கே புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹோட்டல் தான் இப்போ போக போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஐபிஸ் ஹோட்டலோட ரிசப்ஷன். அங்கேருந்து வீடியோவோ எடுக்க முடியலை அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபோட்டோவே எடுத்தாச்சு. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரிக்கு ஒரு கீயும் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரூம்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஹோட்டல்ஸ் மாதிரி தான் 2 சைடும் ரூம்ஸ் இருந்தது. ஒரு அழகான லாங் பாத்வே இருந்துச்சு. ஸோ நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ரூம் வந்துட்டு 225. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நமக்கு கொடுத்துருக்கிற ரூம் வந்துட்டு 225. இந்த ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு வைஃபை கார்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம ரூம்குள்ளே போய் என்ட்ரு ஆகலாம். ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் லைட்டு. ஸோ சென்ட்ரலைஸ் லைட்டிங் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைட்டை ஆன் பண்ணியாச்சு. உடனே ஃபஸ்ட்டு ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரூமோட பாத்ரூமுங்க. வழக்கம் போல் எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி டவல்ஸ் இருந்துச்சு. ஹேர் டயர் மற்ற ஹோட்டலில் இருக்காது, பட் இந்த ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. சோப்பு, பாடி லோஷன் அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சொஃபஸ்டிகேட்டான ஹோட்டலாகவே இது இருந்துச்சு. ஸோ ஒரு டபுள் சைஸ் பெட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எல்இடி டிவி இருக்குது. பக்கத்தில் ஒரு வார்ட்ரோப் இருக்குது. கூடவே பக்கத்தில் ஒரு ஸ்டடி டேபிள் இருந்துச்சு. டூரில் கண்டிப்பாக படிக்க மாட்டோம். ஸோ அதனால் ஏதாவது பொருளை வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வார்ட்ரோபும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தோம் அப்படின்னா வெளியே நமக்கு அந்த நேச்சுரல் லைட்டிங்காக அந்த பார்க்கிங் ஸ்டேஷனை பார்க்குறதுக்காக நமக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்விஸ்ஸில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கிறோம். அடுத்த 2 நாளைக்கு நம்ம ஸ்டே இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இங்கே இருந்தால் நம்ம ரெடி ஆகிட்டு ஜூரிக்கை சுற்றி இருக்கிற பகுதிகளெலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி ஆயாச்சு. இப்போது இங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு போட் க்ரூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட்டான லேக் இருக்குது. ஒன்று வந்து லிம்மத், இன்னொன்று லேக் ஜூரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னா லிம்மத் ரிவர் க்ரூஸ் அப்படிங்கிறது ஹாட் பானாஃப் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாட் பானாஃப்ங்கிறது மெயின் ஸ்டேஷன் தான். ஸோ ஜூரிக்கோட மெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே அந்த லிம்மத் ரிவர் க்ரூஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்புறோம். ஸோ இதுக்கு திருப்பியும் இங்கே அடிலிஸ்வல் அப்படிங்கிற இடத்துல இருந்து
நம்ம உலுஷிஃபன் போயிட்டு அங்கேருந்து ஹார்ட்பானஃப் போகணும். நம்ம எந்த ரூட்டில் வந்தோமோ அதே ரூட்டில் தான் திருப்பி போக போகிறோம். ஸோ லிமத் ரிவர் க்ரூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கூட நீங்களும் சேர்ந்து வாங்க. ஸோ அந்த போட் க்ரூஸ் எப்படி இருந்துச்சு, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அட்ராக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டு ஆன்லைன் 360. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்லைன் 360.